ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்பா ரவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை சம்பா ரவை, கோதுமை குருணை, கோதுமை ரவை அப்படின்ட்டு நிறைய பேரில் சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி அப்படி இப்படி சொல்லிப்பாங்க. நான் இன்றைக்கி 2 கப் ரவை எடுத்துருக்கிறேன் இந்த மெஷர்மெண்ட் கப்பில். அதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இதே போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி பழம், அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம், ஒரு 2 துண்டு எடுத்துக்கிட்டு அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா கீரிக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, இது தாளிப்புக்கு வச்சுக்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றதால 3 மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். கல்லுப்பு முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1க்கு 3ன்ற ரேஷியோவில் எடுத்துக்கணும். அதாவது 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணின்ட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் ரவை குழையவும் செய்யாது, கெட்டியாகவும் இருக்காது, கரெக்டான பதத்தில் வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை சூடுபடுத்திக்கிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். அதாவது கொஞ்சம் அதிகமாக ரவை சேமியா செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் அது பிசு பிசுன்ட்டு ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். அதில் கடுகு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதையும் அதில் சேர்த்து கொஞ்சம் கிண்டி விடலாம். அதாவது சிம்மில் வச்சுக்கிட்டு கிண்டி விடுங்க. அப்போ தான் அது கருகாமல் இருக்கும். சாப்பிட்றப்ப அந்த கருக்குன்னு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா பொன்னிறமாக சிவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். அதோடையே இஞ்சியும் சேர்த்து இதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதாவது எப்பொழுதுமே வெங்காயத்தை வதக்கும்போது நான் சொல்கிறது இதுதான், கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் தீஞ்சு போகாது. அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம அந்த ரவையோடு சாப்பிடும்போது. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த கோதுமை குருணை பார்த்திங்கனாக்கா முக்கியமாக சுகர் பேஷண்ட்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் அடிக்கடி இதை சாப்பிட்லாம். அவங்களுக்கு ரொம்ப நல்லது. நார்மலாக இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம். இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது. இது இப்படி வெறும்னே நான் இப்போ வெங்காயம், தக்காளி இதை மட்டும் போட்டு செய்கிறேன். உங்கள் வீட்டில் பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா, பச்சை பட்டாணி இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா இதெல்லாம் அதோடையே சேர்த்து போட்டு பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதே ஒரு நல்ல நாட்டு தக்காளியாக இருந்துச்சுனாக்கா நல்லா வதங்கிடும். அதில் உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ வர்ற தக்காளி கொஞ்சம் அப்படி இருக்க மாட்டேங்குது. அதனால் உப்பு கொஞ்சோண்டு சேர்த்து வதக்குனாக்கா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அப்படி நமக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கான மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ பாருங்கள், தக்காளி கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கி வருது. தக்காளியை நல்லா குழையவே வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அதில் தக்காளி முழுசாக இல்லாத சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, 1 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணின்ட்டு. ஸோ நான் 2 கப் ரவை எடுத்துருக்கிறேன். அதுக்கு 6 கப் தண்ணி இதில் ஊற்றி வச்சுருக்கிறேன் முன்னாடியே நான். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், 6 கப் தண்ணியுமே அதில் ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஃபாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வேணால் ஃபாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க. அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு சொல்லிவிட்டு. அதாவது ரவைக்கெலாம் பார்த்திங்கனாக்கா அந்த தண்ணி எடுத்து லைட்டாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு லேசாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது லைட்டாக அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் ரவை சேமியாவுக்கு உப்பு நல்லா கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இதில் இப்போ எனக்கு கரெக்டாகவே இருக்குது. அதனால நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அந்த 2 கப் ரவை அதை தண்ணியில் கொட்டி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதை ரொம்ப ஃபாஸ்ட்டில் வச்சிடாதீங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு அப்பப்போ கிண்டி விடுங்க. ரவை கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் கைவிடாத கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியெல்லாம் ரவை குடித்து நல்லா கெட்டியாகிட்டு வருது. ஆல்மோஸ்ட் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் ரவை நல்லா குடித்து வெந்து வந்திருக்குது. ரவை நல்லா வெந்து வந்தால் தான் அந்த நல்லா அது ஒரு சாஃப்டாக சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸ் தெரியும். இல்லைன்னா ரவை வெளியில் லைட்டாக வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ சிம்மில் வச்சு நம்ம நல்லாவே கிண்டிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக நறுக்கி அது மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். உடனே எடுத்து சாப்பிட்டாக்கவும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் 5 நிமிஷம் மூடி வச்சு சாப்பிடுங்க. அது அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுக்கு நான்
பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேன். அதாவது தேங்காய் சட்னின்னு சொல்லலாம், இல்லைன்னா பொட்டுக்கடலையும் தேங்காயும் சேர்த்து அரைப்பாங்க இல்லையா, அந்த சட்னி நான் அரைச்சிருக்கிறேன். இதுக்கு எனக்கு அந்த காம்பினேஷன் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அதுக்கு எது பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.